சினிமா மட்டும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ எங்கள் ஊருக்கு நான் போயிருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், தம்பி செல்லியா அவனை கூட்டிகிட்டு போப்பா, இவன் 10ஆம் கிளாஸ் தான் படித்தான், படிப்பும் ஏற மாட்டேங்குது, ஒரு தொழில் வச்சு கொடுத்தேன், தொழிலும் வர மாட்டேங்குது, என்ன செஞ்சாலும் விளங்க மாட்டேங்கிறேன், அவனை சினிமாவை கூட்டிகிட்டு போன்னு சொன்னார். நான் விளங்காதெல்லாம் இருக்கிறது தான் இடம் சினிமான்னு உங்களுக்கு யார் சொன்னது? அதுக்கான ஒரு முறையான படிப்பு இருக்கணும் முதல்ல. அது நீங்கள் எங்கே வேணாலும் படிங்க, புத்தகத்தின் மூலமாக படிங்க, எது மூலமாகவும் படிங்க. ஆனால் சினிமாங்கிறது என்ன, ஒரு ஷாட்டுங்கிறது என்ன, ஒரு ஷாட்டுக்கு அப்புறம் இன்னொரு ஷாட்டு ஏன் வருது, இந்த ஷாட்டு அந்த ஷாட்டு ஏன் சேருது அல்லது ஏன் சேர மாட்டேங்குது, கதைனா என்ன, எந்த இடத்துல அந்த கதையை பார்க்கும்போது எந்த இடத்துல அந்த கண் கலங்குது, எந்த இடத்துல சிரிப்பு வருது, ஏன் சிரிப்பு வருது, ஏன் கண் கலங்குது, ஒரு கதைங்கிறது ஒரு கிராஜுவலாக மூவ் பண்ணுது, எப்படி மூவ் ஆகுது. ஒரு மனிதன் அப்படின்னா இயங்கணும், அந்த மாதிரி சினிமாங்கிறது இயங்கணும். இயங்குறதுங்கிறது அது வந்து ஒரு ஃபார்வர்ட் மோஷனு, ஆரம்பித்த இடத்துலேருந்து அப்படி மேல் நோக்கி போயிட்டே இருக்கணும், அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறது இல்லை. அப்போ இது எப்படி இந்த சினிமாங்கிறது எப்படி இயங்குது, எப்படி மேல் நோக்கி நகருது, எந்த இடத்துல நம்மளை தொடுது, எந்த இடத்துல நமக்கு பிடிக்குது, இல்லை எந்த இடத்துல நமக்கு பிடிக்கல, எந்த இடத்துல நம்ம கண் கலங்குது, எந்த இடத்துல சிரிக்க வைக்குதுங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு மெக்கானிசம் இருக்குது, ஒரு இன்ஜினியரிங் இருக்குது. இப்போ நான் அவங்கள சிரிக்க வைக்கிறதோ உங்களை அழுக வைக்கிறதோங்கிறதோ அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் நான் ஒரு 200 சினிமா நான் பார்த்துட்டேன், இல்லை நான் 10 வருஷம் நான் சினிமாவில் வேலை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற தகுதி மட்டுமே இதுக்கு போதாதுங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறணும். எப்படி முன்னாடி இப்போ நான் ஃபிலிமில் படம் எடுத்தேன், இப்போ ஃபிலிமில் தான் படம் எடுப்பேன் நான் சொன்னேன்னா எப்படி சிரிப்பாங்களோ, அதை மாதிரி நான் சினிமாவில் ஒரு அனுபவம் இருக்குங்கிறது வந்து வெறுமனே ஒர்க் பண்ண அனுபவம் மட்டும் இல்லை, அதை வந்து திரைக்கதையை புரிஞ்சுக்கிறக்கூடிய அனுபவமும் திரைக்கதை எழுதக்கூடிய அனுபவமும் இருக்கணும். அப்புறம் இப்போ நம்ம படங்கள் ஏன் வந்து சரியாக போக மாட்டேங்குது அப்படின்னா, ஒரு படத்தோட ஸ்பைன் முதுகெலும்புங்கிறது என்னென்னா அதோட திரைக்கதை தான். நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, எவ்வளோ பெரிய நடிகராக இருங்க, எவ்வளோ பெரிய இயக்குனராக இருங்க,